Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம soya chunks meal maker gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 50 grams soya எடுத்து ஒரு 10 minutes hot waterல ஊற வெச்சிரலாம். கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதுல 4 tablespoon ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது குட்டியா 2 பட்டை சேர்த்திக்கலாம். 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பீஸ் கல்பாசி, குட்டியா ஒரு பிரியாணி இலை. இதில் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே 1/4 inch இஞ்சி, 6 பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம். கூடவே 4 கொத்து புதினா தழை சேர்த்திக்கலாம் க்ளீன் பண்ணி. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதுவும் சேர்த்திக்கலாம். இப்போது ஆனியன், டொமேட்டோ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயிலில் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்ச சோயாலாம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நம்ம நல்லா புழிஞ்சிட்டு நம்ம கிரேவியில் சேர்த்திக்கலாம். நல்லா புழிஞ்சாச்சு. இப்போ கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவியோட திக்னஸை பொறுத்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா வாட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. இந்த சோயா நல்லா வேகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சோயாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.